27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவர் இவன் செய்த தீங்கு என்ன என்று அவர்களை கேட்டார். அவர்களோ சிலுவையில் அறையப்பட்டும் என்று இன்னும் உரக்க கூச்சலிட்டனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் மேல் பலவிதமான பழிகளை செலுத்தி இவரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும். சிலுவை மரணம் என்பது அது அந்த நாட்களிலே ஒரு கொடூரமான மரணமாக இருந்தது. ஒரு மனிதனை இஞ்சி இஞ்சாக ஒவ்வொரு உறுப்புகளாக சித்திரவாதி செய்து கொலை செய்யக்கூடிய ஒரு சின்னம்தான் சிலுவை மரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவமானத்தின் மரணம். அது ஒரு நிந்தைக்குரிய ஒரு சின்னம். இந்த சிலுவை கொண்டு எல்லா இடங்களிலும் எல்லா மக்கள் முன்னிலையிலும் நடக்க வேண்டும். சாட்டை அடிகள், பலவிதமான பழியான வார்த்தைகள் அப்படிப்பட்ட கள்ளர்களுக்கும் கொடிய குற்றம் செய்தவர்களுக்கும் அந்த தண்டனை அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மரணத்தை மீட்பதற்கு ஆண்டவராகிய கடவுள் எந்த குற்றம் செய்யாத ஒரு மனிதன் மேல் பழி சொலுத்தி குற்றம் காட்டுவதை போன்று கடவுள் மேல் பலவிதமான திட்டங்களோடு சட்டம் தெரிந்தவர்களும் கொள்ளை சங்க கூட்டங்களும் எல்லா வலிமை உடையவர்களும் பல நாட்களாக திட்டம் போட்டிருந்தார்கள். அந்த திட்டம் கடவுளுக்கு சித்தமாக இருந்தது. பிதாவாகிய கடவுளின் ஒரு திட்டமாகவும் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலாத்துக்கு முன்னால் இயேசுவை கொண்டு நிறுத்தினார்கள். எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து கூட்டம் போட்டு ஒரே குரலாய் எழுப்ப வேண்டும் என்ற நிலை திட்டத்தோடு ஒரே குரலாய் எழுப்பினார்கள். இவனை சிலுவையில் அறையுங்கள், இவன் இந்த குற்றத்தை எல்லாம் செய்திருக்கிறான் என்ற குரல் அல்ல, இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற சத்தத்தை ஒன்றாக எழுப்பினார்கள். பிலாத்து கேட்கிறார், இவர் செய்த குற்றம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு குற்றம் ஒன்றும் வெளிப்படவில்லை. நீதிமான் கடவுளை குறித்து அங்கு குற்றம் ஒன்றும் இல்லை. கேட்கிறார், இவர் செய்த குற்றம் என்ன? அப்போது இவர் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்ற எந்த மனித வார்த்தை வரவில்லை. சிலுவையில் அறையுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது எங்களுடைய திட்டமும் எங்களுடைய விருப்பமும். சிலுவையில் அறைய வேண்டும். இவன் குற்றம் செய்த அல்ல, இவனுடைய சாவு, இவனுடைய நிலை இப்படி ஆக வேண்டும் என்ற கள்ள சங்கத்தின் கூட்டம் திட்டம் பெரிதாக வளர்ந்து கொண்டிருந்தது. அது மனித குரலாக எழும்பிக் கொண்டிருந்தது. சிலுவையில் அறையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு என்பது நாம் தவறு காலத்தில், சிலுவை பாடுகள் காலத்தில், நாம் சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கடவுள் நமக்காக அடிக்கப்பட்டதும், அவர் நமக்காக சிலுவையில் தரையப்பட்டதும், அவர் நமக்காக இறந்ததும் உயிர்த்தெழுந்ததையும் நாம் விசுவசிக்கிறோம் என்ற அடையாளத்தை ஒவ்வொரு ஆண்டும் 40 நாள் உபவாசத்தை போட்டு நாம் சிலுவை பாடுகளை நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடுகளில் ஒரு பாடுதான் இந்த வசனம். இவர் செய்த குற்றம் என்ன? குற்றத்தின்படி தீர்ப்பு வழங்க வேண்டும் நீதிபதி. ஆதலால் இவர் செய்த குற்றம் என்ன என்று கேட்கிறார். சிலுவையில் அறையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றமற்ற நீதிமான், குற்றமற்ற கடவுள்
அவருக்கு எதிராய் மனித கும்பல்களும் சட்டங்களும் பணம்பலங்களும் அதிகாரங்களும் எழும்பி ஒரே குரலாய் எழும்பியது. இன்றும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சிலுவை பாடுகளை தியானித்து அவருடைய காயங்களையும் ஆணிகள் அறையப்பட்டதும் பிலாத்து பலவிதமான பாடுகளை கொடுத்ததும் சாட்டை அடிகளும் ஈட்டியால் குத்தப்பட்டதும் முள்முடி சூட்டப்பட்டதும் பலவிதமான காயங்களை கண்டு நாம் இன்று சிலுவை பாடுகளை தியானித்து வருகிறோம். ஆனால் இன்று வேதத்தின் அடிப்படையாக அந்த காயங்களை விட மேலான காயம் அவருடைய இதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் மட்டும் அல்ல அவர் காயப்பட்டார், இதயத்தினால் காயப்பட்டார், இதய ஆழத்தில் அவர் காயப்பட்டார். அந்த காயத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று எழும்பிய சத்தத்தின் மூலமாக அவருக்கு இதய காயங்கள் எத்தனை வந்தது வாசிப்போம். மத்தேயு 27 40-42 வாசிப்போம். ஆலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுவோனே, உன்னையே காப்பாற்றிக்கொள். நீ கடவுள் மகனாய் இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்தனர். பிறரை காப்பாற்றிய இவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இவன் இஸ்ராயேலின் அரசனாம். இப்பொழுது சிலுவையில் நின்று இறங்கட்டும், இவனை நம்புவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? ஆலயம் இடிக்கப்பட்டு 3ஆம் நாளில் அது கட்டி எழும்பப்படும். அவர்கள் எந்த ஆலயத்தை நினைக்கிறார்கள்? எருசலேம் ஆலயத்தை நினைக்கிறார்கள். அது பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் 3 நாட்களில் இடிக்கப்பட்டு 3ஆம் நாள் அது கட்டி எழும்பப்படும் என்ற அவருடைய மீட்பையும் உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஜெயத்தையும் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே என்று எல்லா ஜாதி மதங்கள் சொல்லப்படுகிற திட்டத்தையும் அவருடைய சரீரத்தின் நிலையை ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு ஒடிந்து போகும். ஆனால் 3ஆம் நாள் அந்த ஆலயம் மறுபடியும் கட்டி எழும்பி அவரே மெய்யான கடவுள், ஆண்டவராகிய இயேசு ஒருவரே கடவுள் நாமம் என்பதை எல்லா ஜாதி மதங்கள் உலக நாடுகள் அரசுகள் அவருடைய நாமத்துக்கு முன்னால் கீழடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவர் மறைவாக பேசினார். அதை குறித்து அவர்கள் ஏளனமாக சொல்லுகிறார்கள். நீ இப்படியெல்லாம் சொன்னாயே, ஏன் உன்னை காப்பாற்ற முடியவில்லை? உன்னை நீ இப்போது காப்பாற்றிக்கொள். நீ அநேகரை மரித்த லாசர்களையும் மரித்து போன வாலிபர்களையும் மரித்து போன மனிதர்களையும் நீ எழுப்பி விட்டாயே. அவர்கள் மரணத்திலிருந்து எழும்பினார்கள். இப்போது உன்னை நீ காப்பாற்றிக்கொள். அப்போது நீ கடவுள் என்பதை நாங்கள் நம்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை காப்பாற்ற முடியவில்லை. நீ பிறரை அநேகரை மரித்தவர்களை எழுப்பி விட்டாயே அற்புதமும் அடையாளங்களினால். ஏன் உன்னை காப்பாற்ற முடியவில்லை? நீ இப்போது சிலுவையின் பாடுகளிலும் சிலுவை மரணத்திலும் சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கிற உன்னை நீ காத்துக்கொள், உன்னை நீ மீட்டுக்கொள். இந்த மரணத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். இப்போது இந்த சிலுவையிலிருந்து நீ இறங்கி வா. அப்போது நாங்கள் உன்னை கடவுள் என்று ஆராதிப்போம் என்ற பலவிதமான வார்த்தைகளை ஏளனமாக பரிகாசமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அமைதியோடு இருந்தார். அந்த நேரம் அவருடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தவில்லை. அவருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்பதை
வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் பாதாளத்தின் திறவுகோலை எடுக்கும்படி அமைதியடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளத்தை ஜெயிக்க, மண்ணுலக மக்களை பாதாள நரகத்திலிருந்து காப்பாற்ற, உன்னதத்துக்குரியவர்களாய் மாற்ற அவர் சிலுவை தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பரிகாசமாய் பேசின இந்த ஒவ்வொரு வார்த்தையும், அவர் அநேகரை எழுப்பிவிட்ட அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தின அந்த அற்புதங்களை ஏளனமாய் சொல்லி சிரிக்க, பரிகாசமாய் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இதயத்தின் காயமாய் மாறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ பிள்ளைகளை பார்த்து பலரும் பரிகாசமான வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். ஆனா அவர்கள் இதயம் காயமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு நமக்காக இதயத்தில் காயமானார். இந்த கடவுளுக்காக பரலோகத்தில் நாம் செல்வதற்காக, இயேசுவின் பிள்ளைகள் என்று வெளிப்படுத்துவதற்காக இன்று நாம் காயமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை பாடுகளை தியானிக்க கூடியதென்றால் என்ன? அதன்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு பாடம் அல்ல, அது ஒரு பாடம் அல்ல. படித்து முடிக்க அதை நம்முடைய செயல்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சிலுவை பாடுகளை தியானிக்கிறோம் என்று சொல்லி முடிக்கதல்ல, அதை தியானிக்க வேண்டும். இந்த காலத்தை நாம் அதை தியானித்து நமக்கென எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சிலுவை பாடுகளை தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. குற்றமில்லாதவர்களுக்கு நாம் குற்ற சாட்டுகளை நாம் செலுத்தாமல் நாம் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறருடைய இதயம் காயமாகாமல் நம் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதுதான் உனக்காக ஆண்டவராக இயேசுவின் காயம் ஆறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள், உன் சந்ததியுடைய இதயம் காயமாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ யாரையும் காயப்படுத்தவில்லை. உன் வார்த்தை யாரை கண்ணீர் வடிக்க வைக்கவில்லை. ஆதலால் உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை ஆண்டவர் அந்த நிலையிலிருந்து காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு காயப்பட்டார், இதயத்தினால் காயப்பட்டார். அந்த காயம் இன்று நம்மை கிறிஸ்தவர்களாகவும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம் வாசிப்போம். அப்போது சிலர் அவர் மேல் துப்பவும், அவர் முகத்தை மூடி அறைந்து தீர்க்க தரிசனமாக சொல் என்று கூறவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காவல்காரனும் இயேசுவை அடித்தான். ஹல்லேலூயா. காவல்காரனுக்கும் கடவுளை இலக்கமாய் புரிந்தன. ஹல்லேலூயா. காவல்காரனுக்கும் மீட்பர் குற்றமாய் தெரிந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயா கடவுள், நீயா எங்களுக்கு அரசன், யூத அரசன் என்ற நிலையிலே அவருடைய போதனைகளையும் போதித்ததையும் பல சங்கக்காரர்கள், பழிக்கக்கூடியவர்கள் அவருடைய போதனைகளை குறித்து பழி போட தொடங்கினார்கள். நீயா எங்கள் கடவுள், யூத அரசன் என்று காரி துப்பினார்கள். எங்கள் கடவுளுக்கு இந்த நிலையா? எங்கள் கடவுளுக்கு சிலுவை பாடுகளா? எங்கள் கடவுளுக்கு இத்தகைய அவமானமா? நீ கடவுள் என்று உன்னை மனித கடவுளாய் வெளிப்படுத்தி வருகிறாய் என்ற
பழிகளை போட்டார்கள், காரி துப்பினார்கள், பலரும் அடித்தார்கள். காவல்காரனும் அடிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு எல்லாருக்கும் எல்லாமாக மாறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மீட்பு, இந்த ஆவியில உண்மையில ஆராதிக்கக்கூடிய இந்த வழிபாடு சும்மாலல்ல நம்மை தேடி வந்தது. நமக்காக இயேசு மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, முகத்தை மூடி கண்ணை மூடி கன்னத்தில் வாங்கி ஓங்கி அடித்து துப்பி கூறினார்கள், நீ பலருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாயே, இப்போது உன்னை அடிக்கிறவனையும் உன்னை காரி துப்புகிறவனையும் யார் என்று தீர்க்க தரிசனம் சொல், அப்போது நீயே தீர்க்கதரிசி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இதயம் மறுபடியும் காயமாய் மாறுகிறது. அவருடைய தீர்க்க தரிசனத்தை பரிகாசமாய் பேசினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் எல்லாமாக மாறி நிற்கிறார் ஆண்டவர். கடவுள் என்ற நிலை மறைந்து நிற்கிறார் ஆண்டவர். பிதாவாகிய கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நிற்கிறார். உலக மக்களை மீட்டுக்கொள்ள, பாவத்தில் மரிக்கிற ஜனத்தை உயிர்த்தெழ வைக்க ஆண்டவர் அமைதியாக நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நாம் கடவுளோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நாமும் பலரும் பல தரிசனங்களை சொல்லுகிறோம், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறோம். அது நடைபெறாமல் காலம் தாமதித்து போகிறது. அப்போது நாம் சொல்லுவோம், தீர்க்க தரிசனம் எங்கே? இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் ஊழிய பாதையில் நடக்கிறது, இது ஊழியர்களுக்கு நடக்கிறது, எல்லாம் எல்லாம் இறைவாக்கினருக்கு வெளிப்படுமே, ஏன் இதெல்லாம் வெளிப்படவில்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அடித்து கூறுகிறார்கள், கண்ணை கட்டி வைத்து சொல்லுகிறார்கள், நீயும் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, நீ தீர்க்க தரிசி தானே, யூதர்களுக்கு நீ தீர்க்க தரிசி, நீ இப்போது செல், உன்னை யார் அடித்தோம், உன்னை யார் காரி துப்பினோம், உன் தீர்க்க தரிசனத்தை செல், அப்போது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சில கடவுள் திட்டம் நிறைவேற ஒரு சில தரிசனங்களும் ஒரு சில தீர்க்க தரிசனங்களும் நீண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மறைக்கப்படும். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் நிறைவேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயங்காதீர்கள். உனக்கு கடவுள் காட்டிய தரிசனத்தை நீ பயப்படாதே. ஆண்டவரோடு பேசிய தீர்க்க தரிசனத்தை சோர்ந்து போகாதே. அது உயர்த்தலும். ஹல்லேலூயா. நமக்கு வெற்றி, நமக்கு ஜெயம், வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைதாளத்தோடு உனக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உனக்கு எதிராக எழும்பிற சாத்தான் கோட்டை உடைக்க அவர் அமைதியோடு இருக்கிறார். உன் வியாதி தொல்லைகளை உடைத்து விடுவார். மரணத்தை தளர்த்து விடுவார். உன் வேதனை அவர் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் காயங்களால் நீ குணமாவாய். ஹல்லேலூயா. உன்னை குணம் அளிக்க, உன்னை விடுவிக்க, நீ உனக்கு நன்மை தீமை அறிய வைக்க ஆண்டவர் அமைதியாயிருந்தார். ஹல்லேலூயா. இது அவருடைய இதயத்தின் காயமாய் மாறியது. அவருடைய ஊழியத்தின் தீர்க்க தரிசனமான வார்த்தை பரிகாசமாய் பேசினார்கள். அவருக்குள் இருந்த தீர்க்க தரிசன வரத்தை பரிகாசமாய் பேசினார்கள். அற்புத அடையாளங்களை அவர் பேசிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவின் இதயத்தின் காயம். நம்ம இதயத்தை யாராவது காயப்படுத்தினால் பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். இந்த காயம் அநேகரை மீட்டுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54, 55 வாசிப்போம். தம் சொந்த ஊருக்கு வந்து அவர்களது ஜெபக்கூடத்தில் போதிக்கலானார். அவர்கள் மலைத்து போய், இந்த ஞானமும் புதுமைகளும் இவருக்கு எங்கிருந்து வந்தன? இவர் தச்சன் மகன் அல்லரோ? இவருடைய தாய் மரியாள் என்பவள் அல்லளோ? இவருடைய சகோதரர் யாகப்பன், சூசை, சீமோன், யூதா அல்லரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அற்புத அடையாளம் மூலமாய் அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அதை கேட்டு விடுதலை இல்லாத மக்கள், பெரும்பாடுள்ள பெண்கள், பலவிதமான வியாதி உடையவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கை நுறங்கி போனவர்கள், பார்வையற்றவர்கள், முடவர்கள் எல்லாரும் இயேசுவின் போதனை கேட்க வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழை மக்கள், அங்கு சட்டம் தெரிந்த யூதனுடைய சட்டம் தெரிந்தவனும் இல்லை, அங்கு பணக்காரனும் இல்லை. இயேசுவை தேடினவர்கள் யார்? நம்மளை போன்ற ஏழைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இத்தனை அதிகாரங்களும், இத்தனை புதுமைகளும், இத்தனை வல்லமைகளும் இவருக்கு எங்கிருந்து வந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் யார்? மரியாளுடைய மகன், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். இவருக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்தது? இந்த புகழ், இந்த வல்லமை, இத்தகைய மரித்தவர்களை எழுப்புகிற வல்லமை, கடவுளோடு இருக்கிறவர்களுடைய வல்லமை எப்படி வந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அற்புத அடையாளம் செய்ய பட்டம் தேவையில்லை, கல்வி சட்டம் தேவையில்லை, அவருடைய வல்லமை போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் சட்டங்களும் கல்வி அறிவுகள் அல்ல மக்களை மீட்டுக் கொள்கிறது, மக்களுக்கு யாதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது, பிசாசுகளை ஒழிக்கக்கூடியது, வேதனை பாடுகளை நீக்கக்கூடியது இயேசுவின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள், அநேகர் வியப்படைந்தார்கள். எப்படி இதெல்லாம் வந்தது? எங்கிருந்து இந்த அதிகாரம் கிடைத்தது? உன்னதத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்பினார் கடவுளை. ஹல்லேலூயா. அதிகாரம் உன்னதத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மண்ணுலகை மீட்டுக்கொள்ள வல்லமை கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போது அவர் செய்த நன்மைகளிலும் அற்புத அடையாளங்களிலும் என்ன வெளிப்படுகிறது? யார் இவன்? யார் இவன்? யார்? யாருடைய மகள்? இதோ ஏழை குடும்பத்தின் மகள். அதனால் இவனுக்கு எப்படி இதெல்லாம் செய்யலாம்? எந்த அதிகாரத்தை கொண்டு செய்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய தாய் தந்தை சகோதரர்களையே அந்த நேரத்தில் பேசும்போது அவர் இதயம் காயமாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய இதயம் துடிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் ஜனமே, நம்மிடைய நாம் ஆண்டவரை தேடுவதால், கடவுளோடு இருப்பதால் நம்மையும் அநேகர் பரிகாசப்படுத்துகிறார்கள், ஏளனப்படுத்துகிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் யார் என்ற நிலையில் அவர்கள் பல நிலையில் நம்மை வேதனைப்படுத்தலாம். ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரின் பிள்ளைகள், நாம் இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவரோ, நம்மை தேர்ந்தெடுத்தவரோ, நம்மை அதிகாரப்படுத்தியவரோ ஆண்டவராக இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அது எப்படி அதிகாரம் இருக்கிறது, அற்புத அடையாளம். ஹல்லேலூயா. அநேகருக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அநேகருக்கு மீட்பு. ஹல்லேலூயா. இதுதான் கடவுள் கொடுத்த அதிகாரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைதாளத்தோடு ஆமென். ரிபா பாலா 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 ரிகா பாபா பாபா பாலா 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 பாலா. ஆமென். அதிகாரப்படுத்துவார், அதிகாரத்தை வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். இயேசு நாமத்தில் வெளிப்படுத்துவார். அவரை அழைத்தவர் என்பதை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 26 அதிகாரம் 73 74 வாசிப்போம். சிறிது நேரத்திற்கு பின்பு அங்கிருந்தவர்கள் அணுகி, உண்மையாகவே நீயும் அவர்களுள் ஒருவன் தான், ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டி விடுகிறது என்று ராயப்பரிடம் கூறினார்கள். அப்பொழுது அவர், அந்த ஆணை எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே கோழி கூவிற்று. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, ராயப்பர் இயேசுவின் சீடர், அவருக்கு பிடித்த சீடர், அவருக்கு வலம் கரமாயிருந்த ஒரு சீடர். அவர் இயேசுவை பிடிக்கிற நேரத்தில் அநேகர் அவரை மிரட்டுகிறார்கள். நீயும் அவனோடு சேர்ந்தவன் தானே என்று கேட்கிறார்கள், மறுதலிக்கிறார். ஹல்லேலூயா. இதை கடவுள் தரிசனமாய் சொன்னார், மறைவாக பேசினார். நீயும் என்னை மறுதலிப்பாய், அப்போது கோழி கூவும் என்பதை பேசினார். இல்லை, என் ஜீவன் போனாலும் ஆண்டவரே உம்மை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது அவர் மனதில் சிரித்துக் கொண்டார். ஏனென்றால் இந்த நாளையும் இவர் மறுதலிக்கிறதையும் அவர் அன்று கண்டார். ஹல்லேலூயா. மறுதலிக்கிறார், திருப்பி திருப்பி மிரட்டுகிறார்கள். இல்லை, உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய செயல்களிலும் உன் முகத்திலும் தெரிகிறது, நீ போய் பேசுவதாக தெரிகிறது, நீயும் அவனோடு சேர்ந்தவன் தான் என்று செல்லும் போது அவர்களை பார்த்து அவர் சபிக்கிறார். சபித்து அவர் தன்னை காப்பாற்ற நினைத்தார். அவர் மேல் சத்தியத்தை போடுகிறார். இல்லை, நான் இயேசுவோடு அந்த மனிதன் எனக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. இவர் யார்? இயேசுவின் பந்தியில் இருந்தவர், இயேசுவோடு சேர்ந்திருந்தவர், தூங்கியவர், அவரோடு ஊழியம் செய்தவர், அவருக்கு ஆதரவாயிருந்தவர், அவரை தேற்றியவர், கூட இருந்த மனிதன். ஆண்டவராக இயேசுவுக்கு பாடு வந்த போது, நிந்தை வந்த போது, எல்லாரும் சேர்ந்து வந்தா குரல் எழுப்பிய போது பயந்து ஆஞ்சு ஏதோ அவர் மறுதலிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போது அவருடைய இதயம் மறுபடியும் காயமாகிறது. அவரோடு இருந்தவர்களும் அவரை கைவிடுகிறார்கள், அவரிடத்தில் இருந்தவர்களும் இல்லை என்று சொல்லுகிறார்கள், அவரோடு ஊழியத்தில் இருந்தவர்களும் காணவில்லை என்று பேசுகிறார்கள். அப்போது அவருடைய இதயம் உடைந்து போகிறது, அவருடைய இதயம் காயமாகிறது. ஹல்லேலூயா. இன்று நம்மளோடு இருக்கிறவர்கள் நம்மை யார் என்று தெரியாமல் இருக்கலாம், யார் என்று தெரியாமல் மறுதலிக்கலாம், பலவிதமான வார்த்தைகளை பேசலாம். ஆனால் நீ பயப்படாதே, உன் ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உயிர் உள்ளவர், உன்னை நடத்துகிறவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை யார் கைவிட்டாலோ, உன்னை யார் தள்ளினாலும் உன் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அது உன்னுடைய சகோதரனாய் இருக்கலாம், அது உன்னுடைய சகோதரியாய் இருக்கலாம், அது உன்னுடைய தாயாய் இருக்கலாம், அது உன் தந்தையாகவும் இருக்கலாம், இல்ல அது உன் பிள்ளைகளாகவும்
இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம். நீ பயப்படாதே, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. உன் இதய காயங்களை ஆண்டவர் தேற்றுவார். எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாயோ, ஆண்டவர் இன்று அவருடைய சிலுவை பாடுகள் மூலமாக உன்னோடு பேசுகிறார். பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிலுவை பாடுகளை குறித்து வேதத்தின் அடிப்படையாக நம்மை இந்நேர வரை அதை குறித்து அவருடைய இதயத்தின் காயங்களை தியானிக்க வைத்த ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செல்லுவோம். ஒரு செவியில் கேட்டு மறுச்செவியில் விடாதீர்கள். அதை சிலுவை பாடுகளை தியானம் என்பதை மனதுக்குள் எடுத்து அதன்படி நாம் நடந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமே வல்லமே ஊற்றிடு, வல்லமே ஊற்றிடு, வல்லமே. எல்லா மக்களுக்காகவும் செபிக்கிறேன், எல்லாருக்காகவும் செபிக்கிறேன். எல்லார் மேல் வல்லமை போடப்படுவதாக. எல்லாருடைய விண்ணப்பங்களுக்காக செபிங்க. யாதி தொல்லை உடைவதாக, யாதி தொல்லை உடைவதாக, இயேசு நாமத்தில் உடைவதாக. வல்லமை நாள் உடைவதாக, வல்லமை நாள் எறிவதாக, வல்லமை நாள் உடைவதாக, இயேசு நாமத்தில் உடைவதாக, அற்புத நாமத்தில் உடைவதாக. எல்லாம் உடைக்கப்படட்டும். யாதி தொல்லைகள் உடையட்டும். பிசாசு கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா கோட்டைகள் உடையட்டும். வல்லமே வல்லமே ஊற்றிடு, வல்லமே ஊற்றிடு, வல்லமே. ஆமை ஆமை ஆமை. எல்லா யாதி தொல்லை பிசாசின் கட்டு யாவுதல்கள் எல்லாம் உடைவதாக, இயேசு நாமத்தில் உடைவதாக. மக்களுக்கு விடுதலை உண்டாவதாக. கண்ணீர் கவலைகள் மாறுவதாக, கண்ணீர் கவலைகள் மாறுவதாக, கடன் தொல்லைகள் மாறுவதாக. பிறகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க. வள்ளங்களுக்கு வேலை தொழிலை கொடுங்க, வள்ளங்களுக்கு மீனை கொடுங்க. இல்லத்தோடு வேலைக்கு போக முடியாதபடி கட்டப்பட்ட கட்டுகளை அறுத்து விடுங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கட்டுகளை அறுத்து விடுங்க, கட்டுகளை அறுத்து விடுங்க. மீன்களை அனுப்புங்க. ஆமே. நன்றி. எல்லா வேதனை துயரங்க, வறுமை நிலையே, கடன் பாருங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் ஆண்டவரே. விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அற்புத அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. அற்புதத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமே. திருமண தடைக்கா செபிக்கிறேன். திருமண தடை மாறுவதாக, திருமண தடை மாறுவதாக, திருமண தடை உடைவதாக. ஆமே. இயேசுவின் நாமத்திலே உடையட்டு, உடையட்டு. இயேசு நாமத்தில் உடையட்டு, இயேசு நாமத்தில் உடையட்டு. எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. ஆமே. திருமண ஒப்பந்தம் ஆகட்டு. ஆமே. இல்லை இல்லாதவர்களுக்காக செபிக்கிறேன். இல்லம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் வெளிப்படுவதாக. வேலை இல்லாதவர்களுக்காக செபிக்கிறேன். வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. விஷா தடைகள் மாறட்டும், எல்லா தடைகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்திலே வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க, வேலை நிலைப்படுத்துங்க, உடல் சதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆமே. போர் முழக்கங்கள் உலகத்தை அஞ்ச வைக்கிறது. போர் முழக்கங்கள் உலகத்தை ஆள வைக்கிறது. மனிதனுக்கு தெரிவதில்லை ஆண்டவரே. போர் முழக்கங்கள் நின்று போவதாக, சமாதான நாடுகளுக்கு உண்டாவதாக. ஆமே. சமாதானத்தை கொடுங்க. சோத்ரு 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 சோத்ரு. Glory to Allah, glory to Allah. போர் முழக்கங்கள் நாடுகளிலிருந்து மாறட்டும் ஆண்டவரே. ஆயிரங்கள் இறந்து போகிறது, 10,000 எதிர்காய்க்கு நின்று போன நிலையாய் இருக்கிறது. அமைதியாக்குங்க ஆண்டவரே. உலக நாடுகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஆமே. ஆசீர்வதிங்க. விளந்த இல்லாதவர்களுக்காக செபிக்கிறேன். விளந்த வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க.
கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆதரவற்றவர்கள், அநாத விதவைகள் எல்லாரையும் ஆட்சி தேற்றுங்க. என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாருடைய கண்ணீரை தொடைங்க, வேதனையை மாற்றுங்க. ஆமை அற்புதங்களை காட்டுங்க, அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா ஏழை எளிய மக்களை ஆசீர்வதிங்க. குடும்பமா ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவ ஊழியர்களை ஆசீர்வதிங்க. விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. வாலிபர்கள் சிறுவர்களை ஆசீர்வதிங்க. தேர்வு எழுதக்கூடிய ஆமை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடுவை இறைங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. சோத்ரு 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 சோத்ரு. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.